السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. معالم السنة النبوية என்ற ஷேக் சாலிஹ் அஹ்மத் அஷ்-ஷாமி அவர்களுடைய நூலில் சியாமு ரமதான், அதாவது சௌம், கிதாபு சௌம், நோன்பு சம்பந்தமான பாடத்தை நாங்கள் 3 வாரங்கள் பார்த்தோம். இந்த இறுதி வாரம் தான் நம்ம என்ன செய்யலை, பார்க்க கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இறுதி வாரம் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு 18-20 ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன, எஞ்சி இருக்கின்றன. மொத்தமாக 99 ஹதீஸ்கள் ரமலான் சம்பந்தமான ஹதீஸ்கள். இந்த 99 ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்துத்தான் ரமலானுடைய மற்ற எல்லா சட்டங்களும் என்ன செய்கின்றன, சம்பந்தப்படுகின்றன. இதில் நம்ம கேட்காத ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹதீஸ்கள் இந்த தலைப்புக்கு கீழ் அடங்கக்கூடிய ஹதீஸ்களாக தான் என்ன செய்யும். சில கிளை அம்சங்களில் விரிவுகள் இருக்குமே தவிர மற்றபடி எல்லா சட்டங்களும் எல்லா விஷயங்களையும் அடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குமென்றதை நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பமாக பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம படித்த அந்த பாபுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ கொஞ்சம் திருப்பி மீட்டிக்கொள்வோம். நம்ம அதாவது இது 4ஆக பிரிச்சிருந்தார். ரமலானுடைய அந்த பகுதிகளை 4ஆக பிரிச்சிருந்தார். அதில் முதலாவது சியாமு ரமலான், ரமலான் நோன்பு சம்பந்தமான விஷயங்கள் 4ஆக பிரிச்சிருந்தார். முதலாவது ரமலான் நோன்பு. அதில் வரக்கூடிய மொத்த பாபுகள் வந்து 32, மொத்தம் 32 பாப் அதில் வருது. ஃபர்து சியாம் வ ஃபதுலுஹு, நம்ம ஏற்கனவே பார்த்தது ஓரளவு மீட்டிக்கிட்டோம். ஃபர்து சியாம் வ ஃபதுலுஹு, நோன்பு நோற்றல் அதனுடைய சிறப்பு. அடுத்தது ரமலான் மாதத்துடைய சிறப்பு. அடுத்தது நோன்பை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்ற பாடம். ஒவ்வொரு ஊருக்கும் அவரவர்களுடைய பிறையே செல்லுபடியாகும் என்ற தலைப்பு. ஷஹரா ஐதின் லாயன் குசான், நோன்பு மாதம். அடுத்தது அதாவது ஹஜ்ஜுடைய மாதம், அந்த 2 ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹிஜ்ஜா, அடுத்தது ரமலான். இது 2 மாதங்களுடைய எண்ணிக்கையிலும் எந்த குறையும் இல்லை. எண்ணிக்கை குறைஞ்சு வந்தாலும் நன்மையில் எந்த விதமான குறையும் இல்லை என்ற பாடம். பது உஸ்ஸௌம் மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ரிலிருந்தே நோன்பு என்ன செய்யும், ஆரம்பிக்கும். அடுத்தது மத்தா யுஃப்திரு அஸ்ஸாயிம், நோன்பாளி எப்பொழுது நோன்பு திறப்பார். இஸ்திஹ்பாபு சுஹூர் வ தஅഖீருஹு, சஹரை பிற்படுத்தல், அது சஹர் விரும்பத்தக்கது, சஹர் பிற்படுத்தல் என்ற பாடம். இஸ்திஹ்பாபு தஅஜீலில் ஃபித்ர், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்தல். அல் அக்லு நாசியன், மறந்து ஒருவர் சாப்பிட்டு விட்டால் என்ன சட்டம். லா யதகத்தமு ரமலான பிஸௌமி, நோன்பை ஒரு நாளைக்கு முன்னால், ரமலானுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நோன்பு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அந்நஹி அனில் விசால், தொடர்ந்து அடுத்த நாள் இஃப்தார் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நோன்பை தொடரக்கூடாது. அல் விசாலு இல சஹர், சஹர் வரைக்கும் நோன்பை தொடரலாம். அல் முபாஷரா வல் குப்லா லிஸ்ஸாயிம், நோன்பாளி முத்தமிடுதல், அணைத்தல். அஸ்ஸாயிமு யுஸ்பிஹு ஜுனுபன், நோன்பாளி ஒரு ஜுனுபானியான நிலையில் ஃபஜ்ரை அடைந்தால் என்ன செய்வது. இதா ஜாமஅ ஃபீ ரமலான் வ அஃப்தர லிகைரி, இல்ல காரணம் இல்லாமல் நோன்பு திறந்து விட்டால், அல்லது ரமலானிலே ஒருவர் அதாவது உறவில் ஈடுபட்டு விட்டால் என்ன சட்டம். அல் ஹிஜாமத்து லிஸ்ஸாயிம், நோன்பாளி கப்பிங், அதாவது ரத்தம் குத்தி எடுத்தல் சம்பந்தமாக என்ன சட்டம். சோமு சிபியான், சிறுவர்கள் நோன்பு வைத்தல். கலா ரமலான், ரமலானை கலா செய்தல். மன்மாத்த அலைஹி சௌம், நோன்பு கடமையாக இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால், பிடிக்க வேண்டி இருக்கிற நிலையில் ஒருவர் மரணித்தால். மன் அஃப்தர ஹதஅன், தவறாக யாராவது நோன்பை விட்டு விட்டால். ஜவாது சௌம் வல் ஃபித்ர் லில் முசாஃபிர், பிரயாணி நோன்பை விடலாம், நோன்பு வைக்கலாம். அந்நியா ஃபிஸ்ஸியாம், நோன்பில் நியத்து வைத்தல், அதனுடைய ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன. சௌமி யோமி ஷக், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைத்தல், நாளைக்கு நோன்பா இல்லையா என்ற சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைத்தல். இது அஹ்தா அல் கௌமுல் ஹிலால, பிறையில் தவறு விட்டு விட்டால் என்ன செய்வது. மா யுஃப்திரு அலைஹி ஸாயிம், நோன்பாளி எதை கொண்டு நோன்பு திறப்பது. மா யகூலு ஸாயிம் இன்தல் இஃப்தார், நோன்பு திறக்கின்ற பொழுது என்ன சொல்வது. துஆ ஸாயிம் லிமன் யுஃப்திரு இன்தஹு, யாரிடத்தில் அவர் நோன்பு திறந்தால் என்ன துஆவை அவர் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். மா யுகாலு இந்த ருயத்தில் ஹிலால், பிறையை பார்க்கிற நேரத்தில் என்ன நம்ம சொல்ல வேண்டும். மன் ஃபத்தர சாயிமன், நோன்பாளி நோன்பு திறக்க வைத்தால் அவருடைய கூலி என்ன. அல் இஃப்தாருல் ஹாமிலி வல் முர்தி, அதே போல் கர்ப்பிணி, அதுபோல் பாலூட்டும் தாய், இவர்கள் நோன்பு விடுதல். ஹுக்முல் கை லிஸ்ஸாயிம், நோன்பாளிக்கு வாந்தி வந்தால் என்ன செய்வது. இது ரமலான் நோன்பு தொடர்பாக நாங்கள் பார்த்த மொத்த பாடங்கள். அதுக்கு ஹதீஸ்கள் நிறைய என்ன செஞ்சுக்கணும், விளக்கங்கள்லாம் பார்த்தோம். அல் ஃபஸ்லு தானி, 32 பாப். இது 2வது பகுதி என்ன, தராவி வ லைலத்துல் கத்ர், தராவிஹும் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக மொத்தம் 5 பாடம் என்ன செஞ்சிருந்தார், அதில் போட்டிருந்தார். ஒன்று ஃபதுலு ஸலாத்தி தராவி, தராவி தொழுகையுடைய சிறப்பு. ஃபதுலு லைலத்துல் கத்ர் வல் ஹஸலா தலபிஹா, லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பும் அதை தேடுதல் சம்பந்தமாக இஸ்லாம் தூண்டிய அந்த செய்திகளும். அத்வா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் நோன்பு நோட்டல். ஸலாத்துர் ரிஜாலி பின் நிஸா ஃபி தராவி, தராவிஹில பெண்களுக்கு தொழுவித்தல். எப்படி
அத்வா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் துவா கேட்டல். அடுத்தது வந்து ஸலாத்து ரிஜாலி பின் நிஸா ஃபி தராவி, தராவிஹில வந்து ஆண்கள் பெண்களுக்கு என்ன தொழுவித்தல். ஐந்தாவது அதது ரக்காத்தி தராவி, தராவிஹுடைய ரக்காத்துக்கு. இது மொத்தம் அஞ்சு பாடங்கள். அல் ஃபஸ்லு தாலித், மூன்றாவது பகுதியிலும் 5 பாடம். மூன்றாவது பகுதியிலும் 5 பாடம். 1 அல் இஅ்திகாஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதாவது அஷ்ருல் அவாஹிர் கடைசி 10 என்ன செய்து இஅ்திகாஃப் இருத்தல். லா யதுல் பைத்த இல்லா லிஹாஜா, ஒரு தேவைக்காக அன்றி வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இஅ்திகாஃப் இருக்கின்றவர் நுழையக்கூடாது. இஅ்திகாஃபு நிஸா, பெண்கள் இஅ்திகாஃப் இருத்தல். ஹல் யஹ்ருஜுல் முத்தகிஃப் லி ஹவாயிஜிஹி, அதாவது இஅ்திகாஃப் இருக்கின்றவர் தேவைக்காக வெளியேறலாமா, அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியேறலாமா. அல் இஜ்திஹாது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 மிகவும் இபாதத்துக்காக என்ன செய்தல், கஷ்டப்படுதல், முயற்சி எடுத்தல் என்ற பாடம். அடுத்தது அல் ஃபஸ்லுர் ராபியா, நாங்கள் ஃபஸ்லுர் ராபியாவில் 2 தலைப்பு என்ன செஞ்சோம் பார்த்தோம். 2 தலைப்பு பார்த்தோம். மற்ற தலைப்புகளை நம்ம ஷாலா பார்க்கிறோம். 2 தலைப்பு என்னென்னா, சௌமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கைரி ரமலான், ரமலான் அல்லாத காலங்களில் நபியுடைய நோன்பு எப்படி இருந்துச்சு என்ற தலைப்பும். அன் நஹி அன் சௌமி தஹர் வல் ஈதேன் வ அய்யாமத் தஷ்ரீக், காலம் முழுக்க நோன்பு பிடிக்க தடை, 2 பெருநாள்களை நோன்பு பிடிக்க தடை, ஐயாமு தஷ்ரீக் ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய 11, 12, 13 இவைகளை நோன்பு பிடிக்க தடை என்ற செய்தியை பார்த்தோம். இன்னும் அது அல்லாமல் இது 2 தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இன்னும் 12 பாபுகள் என்ன செய்யுது அதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தோம்னு சொன்னால் நோன்பு சம்பந்தமான அந்த மெயினான தலைப்புகள் என்ன செய்கின்றன, அந்த ஹதீஸ்கள் முடிகின்றன. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னால், அதாவது மூணாவது பாபா நம்ம படிக்க போகிறோம். 3வது பாபா படிக்க போகிறோம். கராஹத்து சியாமில் ஜும்ஆ முன்ஃபரிதன், பக்கம் வந்து 189, அதில் 189 1879 ஹதீஸ். கராஹத்து சியாமில் ஜும்ஆ முன்ஃபரிதன், ஜும்மாவை தனித்து நோன்பு வைக்கக்கூடாது, ஜும்மாவில் தனித்து நோன்பு வைக்கக்கூடாது என்ற பாடம். 1879 இலக்கம், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே சொன்னோம் காஃப் வந்தா முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் என்று தான் குறிக்கத்தான் அவர் இதில் பதிவு செய்வார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், கால சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், லா யஸூமு அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆ இல்லா யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு, ஜும்மா தினத்தில் உங்களில் எவரும் நோன்பு வைக்க வேண்டாம், அதற்கு முன்னால் ஒரு நாளோடு சேர்த்து அல்லது அதுக்கு பின்னால் ஒரு நாளோடு சேர்த்தே அன்றி நோன்பு வைக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. பெரும்பாலும் இதில் வரக்கூடிய செய்திகள் நம்ம கேட்டு விளக்கம் பெற்ற செய்திகள் தான். ஒரு சில செய்திகள் புதுசாக என்ன செஞ்சுக்குது, இடம்பெற்றிருக்குது. அடுத்தது 1880வது செய்தி. அன் ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ், ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஜுவைரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையாவது மகள்? மனைவி. சரியா, ஜுவைரியா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. இப்போ ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா யௌமல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில் ஒரு முறை அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். வஹிய சாயிமா, அவங்க நோன்பு வச்சுக்கிறாங்க. ஃபகால சும்தி அம்சி, நேற்று நீங்கள் நோன்பு வைத்தீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலத்தில் இல்லை, நான் நேற்று நோன்பு பிடிக்கல. கால துரீதீன் அன் தசூமி கதன், நாளைக்கு நோன்பு வைக்க நீங்கள் என்ன நாடுகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ இதில் பாருங்கள், அத்துரீதீன் அன் தசூமி கதன் இன்ஷா அல்லான்னு ரசூலாம் சொல்லலை. இன்ஷா அல்லா நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்க வைக்கிறீங்களான்னு ரசூலாம் சொல்லலை. எப்பொழுதும் நாம் ஒரு செயலை நாளைக்கு ஒரு செயல் ஐடியா பண்ணிக்கிறோம்னா அதுக்கு இன்ஷா அல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற நேரத்தில் தான் என்ன செய்யணும், இன்ஷா அல்லா சொல்லணும். தான் நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்க வைக்கிறோம், இப்படி சொல்கிறது தானே, இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லா சொல்லணும்ன்றது இல்லை. நாளைக்கு நான் மீட்டிங் வருவேன், அட்டென்ட் பண்ணுவேன் என்று சொல்கிற நேரத்தில் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்கிறேன், இன்ஷா அல்லா என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதில் துரீதீன் அன் தசூமி கதன், நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்க இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. காலத் லா, இல்லை என்றாங்க. நேற்று பிடிக்கல, வியாழன்னு பிடிக்கல, நாளைக்கு வைக்கிற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. கால அஃப்திரி, அப்படின்னா இப்போ நோன்பு விடுங்க நாங்கள் சொல்கிறோம். இப்போ நோன்பை விட்டு விடுங்கள், இந்த நோன்பை முறிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் வியாழன் இல்லாமல் சனி இல்லாமல் நோன்பு என்ன செய்யக்கூடாது, வியாழனோ சனியோ இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது. அதே நேரம் வேறு ஹதீஸ்களில் வருது எப்படின்னு சொன்னால், வளமையான நோன்பொன்று வெள்ளிக்கிழமையில் வந்தால் நோன்பு பிடிப்பது தடை இல்லை. உதாரணம், ஒருத்தர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வரார். திங்கள் உதாரணமாக செவ்வாய் பிடிக்கிறாரு, வியாழன் பிடிக்கிறாரு, சனி பிடிக்கிறாரு, அப்போ திங்கள் வரும், புதன் வரும், வெள்ளி வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்தால் அது அப்படி வந்தால் நோன்பு பிடிக்கலாம்ட்டாங்க. இல்லா சௌமன் காணைய சூமுகு, ஒருவர் வளமையாக பிடிச்சிட்டு வந்து நோன்பா, அரஃபா நோம்பு என்ன செய்யுது, சரியாக வெள்ளிக்கிழமையில் வருது, வளமையாக பிடிச்சிட்டு வந்த நோம்பு. ஒருவர் வந்து வருடா அந்த நோம்பை பிடிச்சிட்டு வராரு. எப்பயுமே பிடிக்கிறல, வெள்ளிக்கிழமை வந்தோன்னே என்ன செய்கிறாரு, பிடிக்கிறாருன்னா பிள்ளை வளமையாக பிடிச்சிட்டு வந்த நோம்பு ஒன்று வெள்ளிக்கிழமை அமைஞ்சேன்னு சொன்னால் அதுவும் என்னது தடை இல்லை. அதான் விஷயம். ஏதாவது கேள்வி இருந்தால் குறிச்சிக்கணும். ஜும்மானே வருது, ஜும்மா தினமண்டே வரும் இந்த செய்தி. அதாவது நாளைக்கா இன்றைக்கான கேட்குற டைமில் ஜும்மா தினத்தில் அவங்க நோன்பு வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக வருது. ரைட்.
எப்படி எந்த நோம்பா இருந்தாலும் சாய்ஸ் பண்ணி பிடிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்து என்ன செய்வோம், கடமையான நோம்பு பிடிக்கணும், சார் பிடிக்கக்கூடாது. அடுத்து ஏதாவது கேள்வியில் தான் நோட் பண்ணிக்கங்க, நம்ம அப்படி முடிச்சுட்டு அதை கடைசி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால் அப்புறம் ரசூலாங்க முறிக்க வைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, முறிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்கன்னு வருது. அடுத்தது என்னன்னு சொன்னால் மற்றது இன்னொரு செய்தி சொல்வார்கள், சனிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது ஃபர்லான விஷயங்களை தவிர, ஃபர்லான நோன்பை தவிர சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் சஹியா லைஃபா என்றது ஒரு புறம், அந்த ஹதீஸ் சஹியண்டே வச்சுக்கனாலும் ஃபர்லான நோன்பை தவிர சனிக்கிழமை பிடிக்கக்கூடாது சஹியண்டே வச்சுக்கனாலும் இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, நாளைக்கு பிடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, சனிக்கிழமை சுன்னத்தான நோம்பு தான், சுன்னத்தான நோம்பு பிடிப்பீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னால் ரெண்டு வெள்ளிக்கிழமையோட சேர்த்து பிடிக்கிறதுல சனிக்கிழமை எந்த தடையும் என்ன இல்லை என்றதை நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். அடுத்த பாபு, 4வது பாபு சௌமி யோமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு வைத்தல். 1881வது இலக்கம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் கான யௌமு ஆஷூரா தசூமுஹு குரைஷுன் ஃபில் ஜாஹிலியா. ஆஷூரா தின நோன்பை பொறுத்த வரைக்கும் ஜாஹிலியா மக்கள் அவங்களோட காலத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தது. ஆஷூரா நோம்புக்கு 3 கட்டம் இருந்துச்சு. அதில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு மக்கள் இருக்கக்குள்ள இந்த நோன்பு என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை என்ன செஞ்சாங்க, பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்போ மக்காவாசிகள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நோன்பை பிடித்து வந்தார்கள். ஃபலம்மா கதிமல் மதீனா தஸாமஹு அமர பிஸியாமிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அவர் நோன்பு நோற்றார்கள், பின்னர் மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோட்க வைத்தார்கள். இது 2வது கட்டம். 3வது கட்டம் என்ன, விரும்பினா பிடிங்க, விரும்பினா பிடிக்காம இருக்கீங்கன்னு 3வது கட்டத்துக்கு வந்தாங்க. ஃபலம்மா ஃபுரித ரமதான் தரக்க யௌம ஆஷூரா ஃபமன் ஷா அஸாமஹு வமன் ஷா தரக்கஹு, ரமதான் கடமையாகியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தை விட்டுட்டாங்க. விரும்பினவர்கள் பிடிப்பார்கள், விரும்பினவர்கள் என்ன செய்வாங்க, விட்டு விடுவார்கள். அப்போ 3 செய்தி, 3 கட்டம். ஜாஹிலியா காலத்திலேருந்தே ரசூலாம் பிடிச்சிட்டு வந்தது, மதீனால வச்சு பிடிச்சி கட்டளையிட்டு கடமையாக்கியது, ரமதான் கடமையான பின்னால் விரும்பினா பிடிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக விட்டது. ரெண்டுமே புகாரியில் அந்த செய்தி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி, ஆரம்ப ஹதீஸ் வந்து 1879 ஹதீஸ் வந்து புகாரியில் 1985. 2வது ஜும்மா சம்பந்தமான ஹதீஸ் வந்து புகாரியில் 1986. இப்போ சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில் 2002. அடுத்தது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அபு முஸா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால கான யௌமு ஆஷூரா தஉத்துஹுல் யஹூது ஈதன், இந்த ஆஷூரா தினம் யஹூதிகள் வந்து என்னது, அதை ஒரு பெருநாளாக கொண்டாடி வந்தார்கள். அந்த நாளை வந்து ஒரு பெருநாளாக கொண்டாடி வந்தார்கள். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸூமுஹு அன்தும், நீங்கள் அந்த நாளை என்ன செய்ய, நோன்பு வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதில் அடுத்த ஹதீஸை வாசிட்டு சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு நீங்கள் நோன்பு வைங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வருது. அடுத்து 1883 அபு கித்ஃபான் இப்னு தரீஃப் அல் முர்ரி என்ற தாபிஐ சொல்கிறாரு, கால சமிஅத்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யகூல் ஹீன சாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஆஷூரா வ அமர பிஸியாமிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பு நோற்ற பொழுது அந்த நோன்பை பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையிட்டார்கள் காலு, அந்த மாதிரி அதாவது நோன்பை பிடிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று நோன்பை பிடிக்குமாறு கட்டளையிட்ட பொழுது காலு யா ரசூலுல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுல் யஹூது வன் நஸாரா, இது வந்து யூத கிறிஸ்தவர்கள் வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, நீங்கள் நோன்பு வைக்க சொல்கிறீங்களே அப்படின்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஇதா கானல் ஆமுல் முக்பில், அடுத்த வருடம் நான் இருந்தால் இன்ஷா அல்லாஹு சும்னா அல் யௌமத் தாஸிஅ, அதாவது அல்லாஹ் நாடினால் நான் 9வது நாளை நோன்பு வைப்போம், 9வது நாளை நோன்பு வைப்போம் என்று சொன்னாங்க. கால ஃபலம் யத்தில் ஆமுல் முக்பில் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்து விட்டார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தியில் ஒன்றில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கண்ணியப்படுத்திய நாளாக இருந்ததுன்னு வருது, இது பொதுவான வார்த்தை. இன்னொன்றில் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளாக இருந்ததுன்னு வருது. இன்னொன்றில் பெருநாள் கொண்டாடக்கூடிய நாளாக இருந்ததுன்னு வருது. பெருநாள் கொண்டாடினால் நோன்பு பிடிக்கக்கூடாதுன்ற தடை வந்து எங்களுக்கு மட்டும்தான். பெருநாள் கொண்டாடினால் நோன்பு வைக்கக்கூடாதுன்ற தடை வந்து எங்களுக்கு மட்டும்தான். கொண்டாட்டத்தையே பெருநாள், அதாவது நோன்பையே பெருநாளாகவும் பெருநாளையே நோன்பாகவும் எடுக்கிற இடமா அவங்கள்ட்ட, அவங்க நோன்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிட்ற நோன்பு தான், பசியிலே இருக்கிற நோன்புன்னு அவங்கள்ட்ட என்னது இல்லை. அடுத்த கொண்டாட்டமாக எடுக்கிறது வந்து நோன்பு நாளில் அவங்களுக்கு தடையும் இல்லை, எங்களுக்கு தான் அந்த தடை. அதனால் 2 முரணாக பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டாங்க அப்படின்னு வருது. இந்த கட்டளை இட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவங்க கண்ணியப்படுத்துகிற நாளாக இருக்குது என்று சொன்னதும் ஒரே வருஷத்துல இல்லை,
பார்த்த ஒரே வருஷத்தில் இருக்கிற மாதிரி தான் செய்தி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு மதீனா வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுறது, அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கேட்கப்படுது. அதனால தான் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு கேட்கப்படுது. 11ஆம் ஆண்டு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர்ரத்துக்கு பிறகு தான் என்ன செய்யுது கேட்கப்படுது. 12வது வருஷம் நான் இருந்தால் நான் என்ன செய்வேன், நான் நோன்பு வைப்பேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 11ஆவது வருஷம் என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாகி விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் 9வது நாளை நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ன்றத பார்க்குறோம். இதில் 9வது நாளை நோன்பு வைப்பேன் எடுத்து அறிஞர்கள் 2 வாரம் மாதிரி புரியுறாங்க. ஒரு சில அறிஞர் என்ன செய்கிறாங்க, 9வது நாள் நோன்பு வச்சா போதுமானது, 10 என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை 9வது நாளை நோன்பு வைப்பேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆஷுராவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது நாளை நோன்பு வைப்பேன்றது ஆஷுராவை அங்கே கொண்டு போகிற ரசூல் அவங்க சொல்ல மாற்ற இயலாது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் என்றால் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. அந்த டேட்டை என்ன செய்யலாது, மாற்றலை. எப்பயும் 10 தான். 9வது நாளை நோன்பு வைப்பேன் அப்படி என்று சொன்னால் 2 நாள் தானே நோன்பு வச்ச மாதிரி ஆகிடும், அவங்களோட முரண்பட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் பொருத்தமாகிறது, இதுதான் பொருத்தமாக இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 9ஆம் நாள் ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்க கிடைக்கலன்னு சொன்னால் அவர் 11ஆம் நாள் என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். என்ற இங்கே முக்கியம் முகாலஃபா, அவர்களுக்கு முரண்படுதல் தான் இங்கே என்ன செய்ய முக்கியமே தவிர, ஒரு ஆளுக்கு 9 கிடைக்கவில்லை என்றால் 11 என்ன செய்யலாம், பிடிக்கலாம். இது கருத்து தான் எனது பொருத்தமான ஒரு நிலைப்பாடாக என்ன செய்து விளங்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை எதுவுமே இல்லை, 9ஆம் நாள் தான் ஆஷூரா அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது பொருத்தமாக இல்லை. ஏன்னா ஆஷூரான்றது 10, அஷராலிருந்து ஆஷூரா வந்துரு, தாசுவா இல்லை, ஆஷூரா தான் 10ஆம் நாளில் தான் என்ன செய்யணும், நம்ம நோன்பு வைக்கணும். 9ஆம் நாளை பிடிப்போம் என்று சொன்னால் 9ஆம் நாள் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்க, பிடிக்க போகிறத என்ன செஞ்சாங்க, குறிச்சாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது 1884வது இலக்கம் அபி கதாதா, அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு வைத்தல், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லஹு, யாராவது ஆஷூரா தினத்தில் நோன்பு வைச்சால் அந்த வருடத்துக்கு முந்தின வருட பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை பரிகாரமாக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தை வரல, இந்த நோன்புக்கு அதை பரிகாரமாக என்னது, அந்த 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 பாவங்களுக்கு இந்த நோன்பை பரிகாரமாக அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். அந்த கூலியை நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி திர்மிதியில் 752வது இலக்கத்தில் என்ன செய்து வருது, திர்மிதியில் 752வது இலக்கத்தில் வருகிறது. அடுத்தது 5வது பாபு சியாமி ஸலாஸத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹ்ரின் வகைரிஹா, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைத்தல், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைத்தல். 1885வது இலக்கம் அன் முஆதா அல் அதவியா, முஆதா அல் அதவியா, முஆதா என்றது ஒரு பெண் பேர் விளங்கிட்டா, அதாவது அன்ஹா சஅலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஆதா என்ற பெண்மணி கேட்கிறா, ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே, அக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத அய்யாம். இது சில வேளை நான் ஃபர்ஸ்ட் முறை கேட்குற மாதிரி இருக்கலாம், கேட்ட செய்திகள் தான். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாட்கள் நோன்பு வைப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. காலத் நான் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபகுல்து லஹா, நான் கேட்டேன், மின் ஐயாமி ஷஹரி கான யஸூம், அந்த 3 நோன்பை மாதத்தில் எப்போ வைப்பாங்க, இந்த கேள்வி செலவில் நம்ம கேட்காம இருக்கலாம். அந்த 3 நோன்பை மாதத்தில் எப்பொழுது வைப்பார்கள். காலத் லம் யகுன் யுபாலி மின் ஐயாமி ஷஹரி யஸூம், நபி அவர்கள் மாதத்தில் அந்த 3ஐ எப்போ வைப்பு என்பதில் கவனம் எடுப்பதே கிடையாது. ஆரம்பத்துலையும் வைப்பாங்க, கடைசிலையும் வைப்பாங்க, நடுவுலையும் வைப்பாங்க, எப்பயும் ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. அப்படின்னா இந்த செய்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம். 13, 14, 15 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கவில்லையோ என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஹதீஸா இல்லையா அது? ஏன்னா ஆயிஷா நாங்கள் சொல்கிறாங்க, லம் யகுன் யுபாலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கில் எடுப்பவராக இருக்கவில்லை, மின் ஐயாமி ஷஹரி யஸூம், மாதத்தில் நான் எப்போ பிடிக்கிறேன் என்பதில் அவங்க கவனமே என்ன செய்யலை, செலுத்தல். எப்படியோ 3 நோன்பு என்ன செய்யணும், வைக்கணும் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்று இதில் நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். ரைட், அடுத்த செய்தியை பார்த்துட்டு வருவோம். 1886வது இலக்கம் அன் ஹுனைதா இப்னு காலித், ஹுனைதா இப்னு காலித். ஹுனைதா வந்து பெண் பேர் மாதிரி இருக்குது, ஆனால் ஆண் பேர் ஹுனைதா, தல்ஹா, ஹம்சா, விளங்கிட்டா பாருங்கள். சொல்லு ஒரே ஸ்டைலில் இருந்தாலும் பழகினது எதோ அது மாதிரி தான். ஹம்சாவை ஆம்பளாவே கணக்கெடுக்கிறோம், தல்ஹாவை அதே மாதிரி கணக்கு, ஹுனைதாண்ட பெண் மாதிரி விளங்குது. ஆனால் 2 ஒரே ஸ்டைலில் தான் என்ன செய்யுது இருக்குது எங்களுக்கு. நம்ம பழகினது இதில் ஆணுன்னா அது ஆண் தான் மூளை சிந்திக்கும், ஸ்டைலை வச்சல மூளை அப்படி தான் சிந்திக்கும். ஹம்சானோட எங்களுக்கு பெண் மாதிரி படலை, ஆனால் ஹுனைதானோட எங்களுக்கு என்ன செய்யாது, பெண் மாதிரி படுது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2மே தாவுல் மரபூத்தாக தான் என்ன செய்து வருது. ஆனால் ஹுனைதா இப்னு காலித்
அன் ஹுனைதா இப்னு ஹாலித் அன் இம்ரஅத்திஹி, அவர் அறிவிக்கிறார் அவருடைய மனைவியிடம் இருந்து. அன் பாதி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமார்களிடம் இருந்து அந்த செய்தியை அவருடைய மனைவி அறிவிக்கிறார் ஹஸ்பண்டுக்கு. காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா சொன்னா, யசூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய 9 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 9 திஸ்அதில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், 9ஆம் நாள். வயௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல தலாத்தத் ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல எல்லாம் டைமை குறித்து சொல்றாங்க. 9வது நாள் ஆஷூரா நாள், ஆனால் அந்த சொல்லலை, 13, 14, 15 என்ன செய்யலை சொல்லலை, 3 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வல இஸ்னைனி மின ஷஹரி வல் ஹமீசி வல் ஹமீஸ், அவ்வல இஸ்னைன் மின ஷஹர், அதாவது மாதத்தில் முதல் திங்கள், 3 நாட்கள் இதில் வேற மாதிரி குறிப்பிடுறாங்க. மாதத்தில் முதல் திங்கள், அதுக்கு பிறகு வர வியாழன், அதுக்கு பிறகு வரக்கூடிய வியாழன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இந்த செய்தி வருது அபூதாவுதில் 2437வது இலக்கம். அடுத்த செய்தி என்னென்னா, அந்த செய்தியை முடிச்சுட்டு நம்ம பழக்கத்தை பார்ப்போம். அன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கால், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சாம மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத அய்யாம், யார் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கிறாங்களோ, ஃபதாலிக சியாமுத் தஹர், அது அவர் அந்த வருஷம் ஃபுல்லாக நோன்பு பிடிச்சதுக்கு சமம். காரணம், ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல் தஸ்தீக் கதாலிக ஃபீ கிதாபி, அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், இறக்கி இருக்கிறான் அதனுடைய உண்மையை. மன்ஜா அபில் ஹசரத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, ஒரு நன்மையை கொண்டு வந்தால் 10 மடங்குனது கூலி உண்டு. அப்போ ஒரு மாதத்தில் 3 பிடிச்சா 30க்கு என்னது சமம். அல் யௌம் பி அஷ்ரத்தி ஐயாம், ஒரு நாள் 10 நாளைக்கு சமம் என்று அந்த வசன விளக்கத்தோடு அபூதர் அல் கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க. திருமிதியில் 762வது இலக்கம். அடுத்து 1888வது இலக்கம். வ அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அபூதர் அல் கிஃபாரி வழியாக இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபூதர் இதா சும்த மின ஷஹ்ரி ஸலாஸத அய்யாம், மாசத்தில் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு வைத்தால், ஃபசும் ஸலாஸ அஷர வ அர்பா அஷர வ ஹம்ஸ அஷர, 13, 14, 15 என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு வருது. இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்க்குற நேரத்தில் இப்போ நாங்கள் முதலாவது இந்த செய்தி முடிச்சிருவோம். அதாவது 3 நாட்கள் சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிமில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, லா யுபா லம் யகுன் யுபாலி மின் ஐயாமி ஷஹரி சாம யசூமு, எந்த மாதத்தில் எந்த நாள் பிடிக்கிறேன்னு சொல்ல கணக்கு எடுத்தது இல்லைன்னு. இது ஸ்ட்ராங்கான செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. மற்ற செய்தி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து இந்த அவ்வல் இஸ்னைன் என்னது, அதாவது மினஷார் வல் ஹமீஸ் வல் ஹமீஸ்னு வரக்கூடிய இந்த செய்தி, அபூதர் அல் கிஃபாரி வழியாக வரக்கூடிய செய்தியை தான் மிச்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. 13, 14, 15 இதிலெல்லாம் இஸ்லாமிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் நிறைய விமர்சனம் செய்கிறாங்க. இந்த அறிவிப்புகளை என்ன செய்கிறாங்க, நிறைய விமர்சனம் செய்கிறாங்க, லைஃபான செய்தி அப்படின்னு. இப்போ நவீன காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஷேக் அப்துல்லா சாத் மீது என்ன செய்கிறான்னு சொன்னால், இதில் எந்த செய்தியுமே என்னது சஹீஹ் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். அறிவிப்பாளர் வரிசையை பார்க்குற நேரங்களையும் இப்போ இந்த செய்தியை கூட 13, 14, 15 என்ற செய்தியை கூட சாலி அஹ்மத் ஷாமி கீழே ஹசன் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறார், பதிவு செஞ்சுக்கிறார். அப்போ ஹசனா ஹசன் லிகைரிஹி என்ற தரத்தில் வர மாதிரி பதிவு செஞ்சிருக்கலாம் நினைக்கிட்டா. எனவே இந்த செய்தியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, என்னது ஒரு கன்ஃபார்மாக வருது. இந்த செய்தியை பார்க்குற நேரத்தில், அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியை பார்க்குற நேரத்தில், அதாவது 1160வது இலக்கத்தில் வர செய்தி தெளிவாக என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நாளும் என்ன செய்யவில்லை, கணக்கெடுத்தது இல்லை அப்படின்ற அந்த செய்தியை பார்க்குற நேரத்தில், அதே போல் சில குறித்து வரக்கூடிய 3 நாட்கள் நோன்பு வைங்கன்னு குறித்து வரக்கூடிய எந்த செய்தியிலையும் அது எந்த 3 நாட்கள் என்ன செய்யலை குறிப்பிடப்படாமல் வர நேரத்திலையும் பார்க்குற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு முடிவுக்கு வரோம். அதாவது சஹியா தஈஃபான்னு முடிவுக்கு வராமல், ஏன்னா அது இஸ்னாது சம்பந்தமாகவும் நான் முழுமையாக பார்த்து முடிவுக்கு வர முடியலை ரைட்டா, தனிப்பட்ட ரீதியாக. அப்போ அப்படி முடிவுக்கு வராது விட்டாலும் நம்ம ஒரு இது, அதாவது ஒரு 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 புரிதலுக்கு வரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் வழியாகவும் இன்னும் சில நபித்தோர் வழியாகவும் அவங்க 13, 14, 15 சிறப்பித்து வந்ததாக சில செய்திகள் வருது. அசர்கள் ஹதீஸ்கள் இல்லை. 13, 14, 15 சிறப்பி, நீங்கள் 3 பிடிச்சா இந்த நாட்கள் என்ன செய்யுங்க பிடிங்க. ஹதீஸ்களை அறிஞர்களோட விமர்சனமே அதுதான். இவங்களோட அவர்களுடைய சொந்தமாக அவங்க சொன்ன செய்தியை தான் சில ராவிகள் என்ன செஞ்சிட்டாங்க, ஹதீஸாக என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது மௌகூஃபை மர்ஃபூவா என்ன செஞ்சிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. நபித்தோழருடைய செய்திகளை நபிகளார் சொன்னார்கள்னு என்ன செஞ்சிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஏதோ மனநல குறைபாடு ஏதோ ஒரு காரணமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ நபித்தோழர்கள் அந்த 3 நாளை 13, 14, 15 விரும்பிக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம். நபித்தோழர்கள் 13, 14, 15 விரும்பிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம்.
அந்த நோன்பை பிடிச்சா தவறில்லைன்றதும் கன்ஃபார்ம் எங்களுக்கு. 13, 14, 15 ஒரு ஆள் வந்து 3 நாள் நோன்பு பிடிச்சா தவறா? தவறும் இல்லை. மாசத்துல எப்போ பிடிச்சாலும் ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்கலைன்னா 13, 14, 15 பிடிச்சா தவறும் இல்லை. இதன் காரணமாக கூட சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஹதீஸை ஹசன் என்று சொல்லியிருக்கலாம். சில அறிஞர்கள் ஹதீஸை ஹசன் என்று சொல்றதுக்கு, அதாவது அறிவிப்பால் வரிசையில் சாதாரண விமர்சனம் இருக்கும். அது அமல் ரீதியாக எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத நேரத்தில் அந்த செய்தி என்ன செய்வாங்க, ஹசனான தரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லாஹு ஆலம். யாராவது 13, 14, 15 பிடிச்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் லைஃப் என்று கருதுவோம் என்றால், இந்த ஹதீஸை லைஃப் என்று கருதுவோம் என்றால் அது ஒரு குற்றமாக பிடிக்க வேண்டிய விஷயம் உண்டு இதில் இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு இல்மு இருக்கணும். 13, 14, 15 ஒருத்தர் பிடிக்காம 10ல் ஒன்றும் 20ல் ஒன்றும் 30ல் ஒன்றும் ஒருத்தர் பிடிச்சாருன்னா அவருக்கு இதே கூலிதான் என்ற அறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 13, 14 பிடி இந்த செய்தியை நம்ம பார்க்குற நேரத்தில் நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு இன்னொரு சான்ஸும் தான். அது சிலர் வந்து 13, 14, 15 பிடிச்சி ஆகணும் என்றதுனால பிடிக்காமிக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 10ல் பிடிச்சாலும் 20ல் பிடிச்சாலும் 30ல் பிடிச்சாலும் 3 நோம்புக்குரிய அந்த கூலி வந்துடும் அப்படின்ற ஃபதாலிக சியாமுத்தஹர். அது நீங்கள் காலம் ஃபுல்லாக நோம்பு பிடிச்ச நன்மை உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும் என்று இந்த செய்தியிலேயும் இருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நோம்பு பிடிக்க ஆர்வம் ஊட்டுறதுக்கு என்னது, அது ஒரு வாய்ப்பாகவும் என்ன செய்யும், அமையும். ஆனால் குறிப்பிட்ட அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு ஹதீஸ் சம்பந்தமான தனிப்பட்ட ரீதியாக இது பார்க்க கிடைக்கல. ஷேக் அப்துல்லா சாதி என்ன செஞ்சுக்கிறார், லைஃப் என்று சொல்லிக்கிறார். சில ஹதீஸ்களை அறிஞர்கள் இதை என்ன செய்திருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்ன்றதை சுருக்கமாக சொல்லிக்கிறோம். அடுத்த இதில் வந்த சில செய்திகள் வந்து மற்ற செய்தியில் அவர் கொண்டு வருவார். ஏன்னா இது தலைப்பு வந்து மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைத்தல்னது கீழே கொண்டு வந்திருக்கிறார். மற்ற தலைப்புகளை மற்றதை பார்ப்போம். அடுத்தது 6வது பாபு ஃபதுல் சியாம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தலின் சிறப்பு. அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தலின் சிறப்பு. 1889வது இலக்கம், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. புகாரியில் 2840, புகாரியில் 2840. அன் அபி சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார், கால சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், அவருடைய முகத்தை 70 இலையுதிர் காலம் வரும் அந்த அளவுக்கு தூரத்தில், 70 இலையுதிர் கால தூர அளவு நடந்து போனால் அவருக்கு அந்த தூரம் இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய முகத்தை நரகத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், தூரமாக்கிடுவான் அப்படி என்று சொல்லி. ஹரீஃப் என்று சொல்றது இங்கே இலையுதிர் காலமாக இருந்தாலும் ஒரு வருடத்தை கணத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது 70 வருடங்கள் அல்லாஹ் தஆலா முகத்தை என்ன செய்வான், அவ்வளவு தூரத்தில் அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா பார்க்காம என்ன செஞ்சிருவான், ஆக்கி விடுவான். 70 வருட காலம் பார்க்காம ஆக்கிடுவான், 71 வருஷம் அனுப்பிடுவான் அர்த்தம் இல்லை. 70 வருட காலம் அளவுக்கு தூரத்தில் தான் அவன் எப்போ நரகத்தோட்டு அவர் என்ன செய்வார், இருப்பார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்கிடுவான் அப்படின்னு சொன்ன செய்தி வருது. இதில் ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்றதுக்கு இவர் கீழே குறிப்பு போடுறாரு, அல் முராது பிஹி அல் ஜிஹாத். இங்கே ஃபீ சபீலான்னு சொல்லப்படுறது என்னது, ஜிஹாதை குறிக்கும். ஏனென்றால் ஒரு சில அறிஞர்கள் வந்து அல்லது ஒரு சில பேச்சாளர்கள் சில அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த செய்தியை, இது நோன்பு வைக்கிறதுக்குரிய கூலி, சாதாரணமாக நோன்பு வைக்கிறதுக்குரிய கூலி. ஒருத்தர் நோன்பு வச்சாருன்னா அவருக்கு 70 வருட காலம் என்னது, நரகத்தை விட்டு அவர் தூரத்தில் அவர் என்ன செய்வார், இருப்பார் அப்படின்றதுக்கு வந்த செய்தி அல்ல. இது தெளிவாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து கொண்டு ஒருவர் நோன்பு பிடிக்கிறதுக்குரிய கூலி. இது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து கொண்டு, சில அறிஞர்கள் அப்படி விளக்கங்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விளங்கிட்டா, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சம். காரணம் என்னன்னு சொன்னால், ஃபீ சபீலில்லாஹ் வந்தால் அது வந்து ஹஜ்ஜை தான் என்ன செய்யும், குறிக்கும். மற்ற எதையாவது குறிக்குமா இருந்தால் அதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும், காட்டணும். அப்படி இல்லைண்டா குர்ஆன்ல வரக்கூடிய ஜகாத்து ஃபீ சபீலில்லாஹ்ன்றதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, பள்ளி கட்ட கொடுக்கலாம், எது என்ன எதை கேட்டாலும் ஜகாத்து 7 கூட்டம் சரியாக கொடுத்துருவாங்க. அந்த ஃபீ சபீலுக்குள்ளால எல்லாத்துக்கும் கொடுத்துருது. இதெல்லாம் அடைச்சிருக்குமே, ஃபீ சபீலை திறந்து விட்டா என்ன செய்யும், ஃபீ சபீல் தான் சரியா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஜகாத்து கொடுக்கும், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஜகாத். நீங்கள் பில்டிங் கட்ட கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், ஓட்ட போட்டியை கொடுக்கலாம், கிரிக்கெட் விளையாட கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். விளங்கிட்டா, சமூகத்தை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பிலிருந்து அதை கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபீ சபீல் என்ற பாதையார் என்ன செஞ்சுட்டாங்க, கதை திறந்துட்டு. அப்போ அல்லாஹ் ஏன் 8 கூட்டத்தை சொல்லணும், தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிக்கலாம், ஜகாத்தை ஃபீ சபீலில்லாஹ், இன்னம சதகாத்து ஃபீ சபீலில்லாஹ். விளங்கிட்டா, சதகாத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கன்னா நாங்களாக தீர்மானிச்சு என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். 8 கூட்டம்னா அது 8 கூட்டத்தோடு என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்கிறது ஜிஹாதுக்கு மட்டும்தான். அது வந்து என்னது, ஜிஹாதுக்கு மட்டும்தான் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்கிறது. ஹஜ் ஃபீ சபீலில்லாஹ்னு வேறு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கானத்தில் முரண்பாடு வந்த விஷயங்களில் ஹஜ் ஃபீ சபீலில்லாஹ் இதில் வருமா, அல்லாஹ்வுடைய பாதையில் அறிவித்தேடு செல்வது ஃபீ சபீலில்லாஹ்ல வருமா, இது மட்டும்தான் கருத்து முரண்பாடாக என்ன செஞ்சு வந்திருக்கே தவிர மற்ற எதுவுமே என்ன செய்யல வரல. இது சந்தேகம் இல்லாமல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு ஒரு வேறொரு அறிவிப்பு கொண்டு வருவார். அந்த அறிவிப்புடைய தரம் சம்பந்தமாக தெரியல. மாமின் முராபித்தின் யுராபித்து ஃபீ சபீலில்லாஹ்னு வருது, ஒரு அறிவிப்பு கொண்டு வராரு.
அவருடைய தரம் சம்பந்தம் தெரியல. அவர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்குரிய விளக்கமாக என்ன சொல்கிறாண்டா, இது ஜிஹாதத்தான் என்ன செய்யுது குறிக்குது. அதுக்கு வேறொரு அறிவிப்பு கொண்டு வராரு. அது 6 கிரந்தங்களுக்கு வெளியிருந்து ஒரு அறிவிப்பு கொண்டு வராரு. மாமின் முராபித்தின், முராபித் என்று சொன்னால் போராடுகின்றவர். எந்த ஒரு போராளியும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற எந்த ஒரு போராளியும் நோன்பு வைத்தால் அல்லாஹ் தாலா 70 வருட கால தூர அளவுக்கு ஒரு முகத்தை என்ன செஞ்சிடறான், நரகத்தை விட்டு தூரமாக்கிறான். இந்த செய்தி எதை சொல்லுது? தெளிவா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறவரை குறிக்கிறதா சொல்லுது. இந்த அறிவிப்பை இப்னு ஹஜர் அஸ்கலானி கொண்டு வந்து இது ஃபீ சபீல் என்றது ஜிஹாதை மட்டும்தான் என்ன செய்யுது இங்கே குறிக்குது. பொதுவாக சும்மா நோன்பு பிடிக்கிறதெல்லாம் என்ன செய்யலை, அது குறிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ரைட், அல்லாஹு அலம். அடுத்தது இஸ்திஹ்பாப். எனவே இதை கொண்டு வந்து நோன்புடைய சிறப்பில் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, பொதுவான சிறப்பில் கொண்டு வந்து இதை என்றைக்கு நம்ம சொல்லக்கூடாது. அடுத்த 7வது பாபு இஸ்திஹ்பாபி சௌமி சித்தத்தி அய்யாமின் மின் ஷவ்வால். ஷவ்வாலில் 6 நோன்பு நோற்றல் மிகவும் விரும்பத்தக்கது என்ற செய்தி 1890 அன் அபி அய்யூபின் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலானில் நோன்பு வைத்து, சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலில் 6 அதை தொடர்கிறாரோ, கான கஸியாமித் தஹர், காலம் முழுதும் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிமில் 1164வது இலக்கத்தில் வருது. இந்த அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் என்றது நோன்பை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 வைத்தல், நோன்பை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 வைத்தல். அது வந்து என்ன, அந்த ஷவ்வால் 6 வந்து பிரித்து என்ன செய்யலாம், பிடிக்கலாம், சேர்த்தும் பிடிக்கலாம், தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம். தொடர்ந்து 6 பிடிச்சிட்டு ஏற்கனவே ஒரு பெருநாள் கொண்டாடி 6ஆம் நோன்பு பெருநாள் கொண்டாடணும் என்னது அப்படி என்ற ஒரு சிஸ்டம் என்னது இஸ்லாத்தில் இல்லை. 6 நோன்பு பெருநாள் என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க, அது பிழை. அடுத்தது வந்து 8வது செய்தி பாபு ஃபதுலி ஸௌம் ஃபில் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தில் நோன்பு பிடிப்பதன் சிறப்பு. முஹர்ரம் மாதத்தில் நோன்பு பிடிப்பதன் சிறப்பு 1891 இந்த கிரந்தத்தில் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் மிக சிறந்த நோன்பு எது? ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்து நோன்பு. ஆஷுரா இல்லை, முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் எப்போ நோன்பு வச்சாலும் ரமலானுக்கு பூரா தான் என்னது சிறந்தது. வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு மிகவும் சிறந்த தொழுகை இரவு தொழுகை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமில் 1163. எனவே முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிற சிறப்பு இந்த செய்தி சொல்லுது. 9வது பாபுன் நியத்து ஸௌம் மினன் நஹாரி வ ஜவாஸுல் ஃபித்ர் ஃபின் நாஃபிலா, பகலில் நோன்பு வைக்க நியத்து வைத்தல், நோன்பை விடுதல் நஃபிலான நோன்புகளில். பகலில் நோன்பு வைக்க நியத்து வைத்தல், நோன்பை விடுதல் எனது அதாவது நஃபிலான நோன்புகளில். 1892வது இலக்கம் அன் ஆயிஷத உம்மில் முஃமினீன ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தியவும், ரசூலுல்லாஹ் ஒரு முறை எனக்கு சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே ஹல் இந்தக்கும் ஷை, வீட்டுக்கு வராங்க, ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறான். காலத் ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் மா இந்தனா ஷை, எதுவுமே இல்லை. கால ஃபஇன்னி ஸாயிம், நான் இன்றைய தினம் என்னது அப்போ நான் நோன்பாளியாக இருந்து கொள்கிறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் எதுவும் என்ன செய்யலை, சாப்பிடலை. சாப்பிடாம இருந்தால் தான் இன்னி சாயம்னு சொல்லலாம். நல்லா லுகர் வரைக்கும் திண்டுட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க, நினைக்கிட்டா ஒன்றும் இல்லை, இன்னி சாயம்னு என்ன செய்யக்கூடாது, அப்போ சொல்லக்கூடாது. அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்தால் இன்னி சாயிம். காலத் ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஉஹதியத் லனா ஹதியா அவு ஜாஅனா ஸௌருன், அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஹதியா வருது, அல்ல ஜவுர், ஜவுர்னு சொன்னால் அதாவது விருந்தாளிகள் வந்தார்கள், ஜுவார், சில விருந்தாளிகள் வந்தார்கள். காலத் ஃபலம்மா ரஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து யா ரசூலல்லாஹ், திரும்பி வந்தபோது நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே உஹதியத் லனா ஹதியா, ஒரு ஹதியா வந்தது. ஜாஅனா ஸௌர், அந்த அறிவிப்பாளருக்கு எதுன்னு விளங்கலை, விருந்தாளி வந்து ஒரு பொருள் தந்தாரா அல்லது என்ன, அதாவது ஹதியா வந்தால் அவருக்கு விளங்கலை. வக்கது ஹபத்துல் கஷே, நான் அதில் கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கிறேன், அது ஹதியாவில் கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கிறேன். கால மாஹு, சொல்லுங்க என்னன்னு கேட்குறேன். குல்து ஹைஸ், ஹைஸ் என்றான். ஹைஸ்ன்னு சொன்னால் ஈத்தம்பழம் பால் கட்டி நெய், ஈத்தம்பழம் பால் கட்டி நெய் இதை மிக்ஸ் பண்ணி செஞ்ச அந்த உணவு. கால ஹாத்தி ரசூலுல்லாஹ் அதை கொண்டு வாங்கண்ணா, அதை கொண்டு வாங்கன்றாங்க. ஃபஜி துபிஹி, கொண்டு வந்து வச்சேன். ஃப அக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். சும்ம கால கது குன்து அஸ்பஹ்து சாயிமன், நான் காலையில் நோம்பாளியாக இருந்தேன், இப்போ நோம்பு என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். விடமுந்தி ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்க. முதலாவது கேட்டாங்க என்ன, நெய்யா, அதாவது அவர் சொல்கிற ஈத்தம்பழம் நெய் பால் கட்டி நோம்பு விட்டாங்க.
ஒரு ஆள் அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வீட்டுக்கு வாரீங்கன்னா சுண்ணத்து நோன்பு வச்சுக்கிறோம், சாப்பாடு வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்குறோம், என்ன ஃபிஷ் அப்போ வானான்ட்டு போகிறோம், நம்ம நோம்போட தேடலாம் சரியா, மட்டன் ஓகே நம்ம இன்றைக்கு நோம்பை விட்ரோம்ட்டு சொல்கிறது பிழை இல்லை அப்படின்றது ரசூலுல்லாஹ் நடைமுறையிலிருந்து வழங்கு நஃபீலான நோன்புகளில். அரஃபா நோன்பு விளங்கிட்டா, ஆசுரா நோன்புகள் இது எப்படி நடந்துடப்பட, இது எந்த நோம்புன்னா அது அல்லாமல் நம்மளாக நோன்பு என்ற நியத்து வச்சு செய்யக்கூடிய இந்த நோன்புகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்லையே நியத்து வச்சு பகல்லே என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ரைட். அடுத்ததாக இந்த சில அறிவிப்புகள் இன்னி இதன் சாயிமன் சொன்னதாக, அப்படி என்றால் நான் நோன்பாளியாக இருந்து கொள்கிறேன், ஒன்று இல்லை என்றால் நான் நோன்பாளியாக இருந்து கொள்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக என்ன செய்து வருது. 10வது பாப் அஸ்ஸாயிமு யுதுஆ லி தஆமின் ஃபல்யகுல் இன்னி சாயிம். நோன்பாளி ஒரு சாப்பாட்டுக்கு அழைக்கப்படுறார், அவர் நோன்பாளி என்று சொல்லலாமா, நான் நோன்பாளி என்று சொல்லலாமா, அல்லது சாப்பாட்டுக்கு, இது இஹ்லாஸை பற்றி பேசலை, நான் நோன்பாளின்னு நோன்பை காட்டிக்கொள்ளலாமா இல்லை அதை பற்றி பேசலை, சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாரு அவர்கிட்ட போய் நம்ம நோன்பாளி சாப்பாட்டுக்கு வரல அப்படி சொல்லலாமா அப்படின்றதான் இது. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 1893 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா துஇய அஹதுக்கும் இலா தஆம், உங்களில் ஒருவர் சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் வஹுவ சாயிம், நோன்பாளியான நிலையில் சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் ஃபல்யகுல் இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும், நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும், அதில் தவறு இல்லை, நோன்பாளி என்று சொல்கிறது தவறு இல்லை. இப்போ இஹ்லாஸ் பாபை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம ஒருத்தர் இஹ்லாஸாக நம்ம இருக்கிறோம்னு சொல்கிறதுக்காக வேண்டி சும்மா தடமாற வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நான் நோன்பு வச்சுக்கிறேன், சாப்பாடு சாப்பிடுங்க, இல்லை நான் நோன்பு அப்படின்னு சொல்கிற பிள்ளை இல்லை, இல்லை அது சரி வராது நம்மளுக்கு அப்படின்னு சும்மா என்ன கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் என்ன பிரச்சனை தேடி இல்லை, இல்லை நான் நோன்பு அப்படின்னு, இது அதை விட பெரிய பாவமாக இருக்கே. ஃபஸ்ட்டுக்கே சொல்லி தான் லேசாக விட்டுருவான். நம்ம ஒரு 5 நிமிஷம் காட்டுற அந்த அலப்பறையில் அது என்ன செஞ்சிருமாட்டா ஒத்தனுக்கு போய் பெரிய ஒரு பில்டப் பண்ண மாதிரி என்ன செஞ்சிடும், ஓ நோன்பாளி போல இருக்குது அப்படின்னு. சாப்பாட்டில் நைட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க ஒருத்தர், கூட வைக்காங்க, நாளைக்கு சஹர்ன்னு சொல்லிடக்கூடாது விளங்கிட்டா, அது என்ன அர்த்தம், நம்ம நாளைக்கு நோன்பு வைக்க போகிறோம் மட்டும் தானே அவருக்கு சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்படி எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இயல்பாக நடந்து கொள்ளணும். இப்போ தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்கிற டைம்லேயும் ஒளிஞ்சி குகைக்குள்ளால் வர மாதிரி எல்லாம் போய் தர்மம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விளங்கிட்டா. சாதாரணமாக ஒருத்தரை கொடுக்க போகிறோம், சாதாரணமாக கூட தர்மம் செஞ்சுட்டு போயிடணும். இந்த மாதிரி செஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு தான் அந்த அளவு பெரிய இஹ்லாஸ் இல்லையே, நான் எப்படியெல்லாம் தர்மம் செஞ்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு இந்த பொறுமை இழந்து போய் இருக்கிற இஹ்லாஸ்லாம் ஒரே அடியில் என்னது குழி தோண்டி புதைக்கிற கட்டம்னு என்ன செய்ய வரும். அதனால் அங்கேயும் போயிடாம இங்கேயும் போயிடாம மிடிலா ஒரு மத்தியமமாக ஒரு மெதுவாக நடந்து கொண்டோம்னு சொன்னால் அது என்ன செய்யுங்க இஹ்லாஸை பாதுகாத்துரும். மிச்சம் மறைச்சி தடமாற வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்காக ஓன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. சாதாரணமாக நடந்தோம், தண்ணி ஒருத்தர் தரார் குடிங்கிற, நான் இன்றைக்கு நோன்பு வச்சுக்கிறேன், நான் முடிஞ்சுது. அது சிலர் அப்படின்னா தண்ணி இல்லை நான் வளமையாகவே திங்கள் நோன்பு வைக்கிறேன்றது அது தேவையில்லை. இன்றைக்கி ஒருத்தர் தண்ணியை தாராரு, நம்ம குடிக்க இல்லை நோம்பாடினா போதும், நான் வளமை 20 வருஷமாக திங்கள் நோன்பு வச்சு வரேன் அப்படின்னு, இது இந்த தகவல் தேவையா, இப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விளங்கிட்டா. சாதாரணமாக ஒருத்தர் சாப்பாடு கலைக்கிறார், நான் நோன்பாளி என்று அவருக்கு மறுக்கிறது பிழை இல்லை, நான் வர முடியாதுன்னு மறுக்கிற பிழை இல்லை. அதே நேரம் சுன்னத்தான நோன்பு நான் விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பை முறித்து விட்டு அவர்கிட்ட போய் சாப்பிடுவதும் தவறில்லை, நஃபிலான நோன்புகளில் அப்படி நடந்து கொள்வதும் தவறு இல்லை. 11வது செய்தி பாபு சௌமி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா அரஃபா, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் அரஃபா தினமும் நோன்பு வைத்தல். 1894வது இலக்கம் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிமன் ஃபில் அஷ்ரி கத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 என்றது 10 பொதுவாக அந்த மட்டன் தட்டி சொல்கிறான் ஜபருல் கசர் என்னங்கிட்டா, 10 நோன்பு வைத்ததை கண்டதே இல்லை. கத்து எப்பொழுதும் கண்டதில்லை. 9ஆம் நாள் அல்ல, 9ஆம் நாள் 9ஆம் நாள் நோன்பு வச்ச செய்திகள் புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் வேறு வேறு அறிவிப்புகள் என்ன செய்தி இருக்குது. மற்ற நாட்களில் ரசூலா நோன்பு வைத்ததை கண்டதே இல்லைன்னு சஹீஹ் முஸ்லிமில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9களில் நோன்பு வச்சதாக வரக்கூடிய செய்திகள் லாயிஃபான செய்திகள் தான். இந்த 9 1 2 3 4 5 9 நோன்பு வச்ச செய்திகள் லைவான. ஆனால் நோன்பு வைக்கிற சிறப்பு ஆர்வம் மட்டும் செய்தி வந்தீங்க. அந்த 9 நாட்களில், அதாவது பொதுவாகவே இந்த 9 நாட்களில் செய்கிற அமல்களுக்கு சிறப்பு வந்திருக்குது. தொழுகையோ அதை என்னது துவாக்களோ குர்ஆன் திக்ருகள், குர்ஆன் ஓதுதோ திக்ரு செய்கிறதோ எல்லாமே என்ன சிறப்பு அந்த 9. அந்த அடிப்படையில் ஒருத்தர் 9 நாட்கள் நோன்பு வச்சானா பிழை இல்லை. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுதான் வரக்கூடிய செய்தி லாயிஃபானது. ஆயிஷா சொல்கிறாங்க, நான் கண்டது என்னது, ரசூலுல்லாஹ் அப்படி நோன்பு வைத்ததை நான் கண்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வர செய்தி, 1176வது செய்தி.
அடுத்ததாக 1895 அன் அபி கதாதத கால அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சியாமு யௌமி அரஃபா அரஃபாத்தின நோன்பு இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி யகஃபிர அஸ்ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய முந்தின வருடத்தையும் அதுக்கு பிந்தி வரக்கூடிய அந்த வருடத்தையும் அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலம் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக்கட்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே அதுக்குரிய கூலியை எதிர்பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 1162. ஆஷுராவுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி திருமிதியில் தான் வருது. இந்த செய்தி இதில் வருது முஸ்லீமில் 1162 இலக்கத்தில் என்ன செய்கிறது வருகிறது. அடுத்தது 12வது பாபு சௌம் ஃபி ஷஅபான் ஷஅபானில் நோன்பு வைத்தல். ஷஅபானில் நோன்பு வைத்தல் 1896 இலக்கம் அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க قالت كان احب الشهور الى رسول الله صلى الله عليه وسلم يصومه شعبان ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாதங்களில் விருப்பமான மாதமாக நோன்பு பிடிக்கிறதுக்கு விருப்பமான மாதமாக இருந்தது எது? ஷஅபான். மிகவும் சிறப்பான மாதம் முஹர்ரம். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருந்த மாதம் எது? ஷஅபான். தும்ம யஸிலுஹு பி ரமலான். அதுக்கு அடுத்ததாக ரமலான் அதை கொண்டு தொடர்வது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அபூதாவுதில் 2431 இலக்கம். 1892 இலக்கம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நபியர்கள் சொன்னார்கள் இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு ஷஅபான் அரைவாசியாகிவிட்டால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி நிறைய பேசப்படுற செய்தி. இந்த செய்தி இதில் சஹீஹ் ஒரு பதிவு செஞ்சுக்கிறார். அல்லாஹு அலம் தஈஃபான ஒரு செய்தி. அது சஹீஹண்டே வைத்து கொண்டாலும் கூட அந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 15 வரைக்கும் நோன்பு பிடிக்காமல் இருந்துட்டு 15க்கு பிறகு நோன்பு ஆரம்பிக்க கூடாது என்று தான் என்ன செய்யணும் அந்த செய்தியை புரிஞ்சுக்கணுமே தவிர 15 பிடிச்சிட்டு வந்தவர் 16 17 என்னது பிடிக்க தடைன்னு என்ன செய்யக்கூடாது. 15 ஒருத்தர் 1 2 3 பிடிச்சிக்கன்னு வாராரு. அப்படி வந்தவர் கண்டினியூவாக நோன்பு பிடிக்கிறது என்னது தடை இல்லை. 15க்கு பிறகு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தடை என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய விளக்கம். ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த ஹதீஸ் லைவான செய்தி. காரணம் ரசூலுல்லாஹ் வேற ஹதீஸ் இந்த அறிவிப்பால் வரிசையிலே லைவ் தான். வேறு செய்திகளை பார்க்குற நேரத்தில் புரிஞ்சுக்கணும் லைவ் என்று சொல்லி. ஏனென்றா இப்போ முன்னால் உள்ள செய்தியில் என்ன சொல்லுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானை நோன்பு பிடிக்க விரும்புவார்கள். அதை அப்படியே ரமலானோட தொடர் என்ன செய்வாங்க விரும்புவாங்கன்னு வருது. இன்னொரு செய்தியில் ரமலானுக்கு முன்னால் 1 நாளோ 2 நாளோ நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அதுக்கு முந்தையெல்லாம் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் என்று வருது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானை ஃபுல்லாக பிடிச்சாங்கன்னு சொல்கிற அளவில் நோன்பு என்ன செய்வாங்க வைப்பாங்கன்னு செய்தி வருது. இதெல்லாமே ஷஅபானில் எவ்வளோ நம்ம என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் இடத்தை குறிக்குது. எனவே இந்த இஸ்னாத் ரீதியாக இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது உறுதியாகக்கூடிய ஒரு அம்சம். 13வது பாபுன் ஃபில் இஸ்னைன் ஃபி சௌமில் இஸ்னைன் வல் ஹமீஸ் திங்கள் வியாழன் நோன்பு வைத்தல். திங்கள் வியாழன் நோன்பு வைத்தல். ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க قالت كان النبي صلى الله عليه وسلم يتحرى صوم الاثنين والخميس ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பதை தேடி விரும்பி பிடிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள் என்று வருது. திருமிதியில் 745. அதுபோல் 1899 அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துஅரதுல் அமால் யௌமுல் இஸ்னைன் வல் ஹமீஸ் திங்களும் வியாழனும் நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். ஃபஉஹிப்பு யுஅரத அமலி வ அன ஸாயிம் நான் நோன்பாளியாக அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்புகள் எடுத்து காட்டப்படுவதை நான் என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறத விரும்பினாங்க. காரணம் அந்த நாளில் நான் என்னது பிறந்த நாள் நான் நபியாக அனுப்பப்பட்ட நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீமில் வருது. மற்ற செய்திகள் வியாழக்கிழமை சம்பந்தமான இந்த செய்தி திருமிதியில் 745 747 வருது. கடைசி 14வது பாபு மன் தத்தவ்வா அலைஹி சௌமுன் வாஜிப் யாரு வாஜிபான நோம்புண்டு அவருக்கு இருக்குது ரமலானில் விடுபட்ட நோம்பு ஒரு நேர்ச்சை நோம்பு இருக்கிற டைமில் சுன்னத்தான நோம்பு வைக்கலாமா அப்படின்றது கீழே ஹதீஸ் எதுவும் இல்லை. ஏன்னா நேரடியாக ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அது சம்பந்தமாக எதுவும் சொல்லலை. ஒரு அசர் கொண்டு வராரு 1900. இந்த புத்தகத்துடைய நிபந்தனை ஹதீஸ் கொண்டு வரது மட்டும்தான். ஹதீஸ் கொண்டு வரது மட்டும்தான் இந்த புத்தகத்துடைய நிபந்தனை. ஆனால் சொல்லியிருந்தார் என்றால் சஹியான ஹதீஸ் கொண்டு வரது மட்டும்தான். சில பொழுதுகளில் லைஃபான ஹதீஸ் நான் கொண்டு வருவேன். அந்த பாபில் அது மட்டும்தான் என்ன செய்தி இருக்குதுன்னா நான் அதை கொண்டு வருவேன். சில நேரத்தில் அசர்களை கொண்டு வருவேன். சில செய்திகளுக்கு குர்ஆனோ ஹதீஸோ இல்லாமல் ஒரு சஹாபியுடைய கூற்று இருந்தால் புரிஞ்சு கொள்றதுக்கு அதை என்ன செய்வேன் நான் கொண்டு வருவேன். அந்த அடிப்படையில் ஒரு தாபிஈன் இதை கொண்டு வரார் 1900 அன் சயீத் இப்னுல் முஸய்யிப் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரிய ஒரு தாபிஈன். அவர் சொல்றாரு அன்னஹு சுஇல அன் ரஜுலின் நதர சியாம ஷஹரின் ஒரு மாத நேர்ச்சை நோன்பு என்னது ஒருத்தர் நியத்து வச்சுக்கிறாரு. ஹல்லஹு ஐயத்தத்தவ்வா அவர் சுன்னத்து நோன்பு வைக்கலாமா ஒரு மாதம் அவரில் என்ன இருக்குது ஒரு நேர்ச்சை நோன்பு இருக்கு சுன்னத்து நோன்பு வைக்கலாமா. ஃபகால சயீத் சொல்றாரு லியப்த பின் நதர் அவர் நேர்ச்சை நோன்பை ஆரம்பிக்கட்டும். முதலாவது
ஃபர்லை அவர் செய்யட்டும் கப்ல ஐயத்த தவ்வா, சுன்னத்தான நோன்பை வைப்பதற்கு முன்னால். வான் சுலைமான் இப்னு யசார், சுலைமான் இப்னு யசாரும் ஒரு தாபியாய், அவரும் மித்லுதாலி இது போல சொன்னதாக ரெண்டு தீர்ப்பை என்ன செஞ்சுக்கிறார் போட்டிக்கிறார். ஒன்று சயீத் இப்னு முஸைப் என்ற தாபி, ரெண்டாவது சுலைமான் இப்னு யசார் என்ற தாபி. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, நேர்ச்சை நோன்பு இருந்தால் அவர் முதலாவது நேர்ச்சை நோன்பு முடிக்கணும் என்று சொல்லி. எனவே ஷவ்வாலில் 6 நோன்பு பிடிக்கக்கூடியவங்க முதலாவது ரமலானில் ஏதாவது நோன்பு விடுபட்டு இருந்தால் அதைத்தான் முதலாக என்ன செய்யணும், முடிக்கணும். அதை முடித்து விட்டு தான் சுன்னத்தான நோன்புக்கு என்ன செய்யணும், அவர்கள் வர வேண்டும். இந்த பகுதியோடு 1900 இந்த பகுதியோடு இந்த நோன்பு சம்பந்தமான பேசிக்கான அடிப்படையான எல்லா ஹதீஸ்களும் என்ன செய்கிறது இதில் முடிவடைகிறது. இப்போ நூலாசிரியருடைய நோக்கம் என்னென்னா, இந்த 199 ஹதீஸில் ஒருவர் படித்தாருண்டா ரமலான் சம்பந்தமான எல்லா டாப்பிக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கணும், டச் ஆகிருக்கணும், எல்லாருடைய செய்தியும் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதாவது தெரியாத செய்தி நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அது இதை ஒட்டிய செய்திகளாக இருக்குமே தவிர, கிளையம்சங்களாக இருக்குமே தவிர, பிரதான தலைப்புகள் இது எதுவுமே என்ன செய்யாது, மிஸ் ஆகக்கூடாது என்பதுதான் அவருடைய அந்த நோக்கம். அந்த அடிப்படையில் நாம் இதுவரைக்கும், அதாவது கிதாபு சியாமுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம்னா 1801 ஆரம்பிக்க 100 ஹதீஸ்கள், மொத்தம் 100 ஹதீஸ்கள் இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ